ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அன்னை டெய்லர். ஓகே, ஆம் ஹோல் ரவுண்டு பெருசாகிடுச்சு, கை வந்து பொருந்தவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த படத்தில் இருக்கிற வீடியோவில் இந்த ப்ளவுஸில் இருக்கிற இந்த ஆம் ஹோல் வந்து பெருசு, கை வந்து அது கூட பொருந்தவே இல்லை. பொருந்தலை அப்படின்னு சொன்னால் கை ரவுண்டு சின்னதாக இருக்குது, ஆம் ஹோல் தான் வந்து பெருசாக இருக்குது. இப்போ நம்ம எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த கையை விட ஆம்ஹோல் ரவுண்டு, அதாவது உடம்பு, அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது தப்பான கட்டிங். சரி, இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர் கட்டிங் கிட்ட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிருங்க. அடுத்தது இந்த சைடில் ஒரு டாட்ஸ் போடுவோம் இல்லையா, இதில் ரொம்பலாம் பிடிக்கக்கூடாது, ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும். இந்த கை ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, இது ரெண்டுலேயும் நாம் கொஞ்சம் வெட்டணும். இதை மட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். இப்போ கை தானே சின்னதாக இருக்குது, அதனால் என்ன செய்யணும்னா, கைக்குன்னு நம்ம ஒரு கட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதை தாண்டி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான், ரொம்பலாம் வெட்டிடக்கூடாது. இங்கே பாருங்கள், அந்த கட்டிங்கை ஒட்டியே தான் நான் வெட்டியிருக்கிறேன். அந்த அளவுக்கு தள்ளி வெட்டி. அடுத்தது பாடி பீஸில், அதாவது ஆம்ஹோல் ரவுண்டு, அதில் ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கமாக, அதாவது ஏற்கனவே இருக்கிற கட்டிங்க்கும் உள்பக்கமாக குறிச்சிருங்க. இதனால் பெருசாக டைட்டாலாம் ஒன்றும் ஆகாது, சரியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கட்டிங் மட்டும்தான் லேசாக மாறுது, இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கணும். சரியா? இப்போது இது ரெண்டையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி 2 பக்கமும் செஞ்சுக்கணும், முன்னாடி பின்னாடின்ட்டு. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம கையையும் உடம்பையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா மறக்காமல் நினப்பில் வச்சுக்கணும். அதாவது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம உள்பக்கமாக போட்டோம், கையில் அதாவது ஸ்லீவ் ரவுண்டில் வந்து கட்டிங்கை விட வெளியில் போட்டோம். இப்போ அந்த பழைய கட்டிங்கை எல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் புதுசாக கட்டிங் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் வச்சு ஜாயின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கை பொருந்திடும். ஓகே காய்ஸ், ஆம்ஹோலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டு தைக்கிறப்போ தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெட்டிக்கலாம். போன வீடியோவில் அதை தான் நான் சொல்லியிருந்தேன். இல்லை தப்பு நடந்துருச்சு, ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, கை தான் சின்னதாக இருக்குது, பொருத்த முடியலை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.